யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் கண்ணகி. கண்ணகி படம் அப்படின்னு டைட்டில் கேட்ட உடனே நம்ம எல்லோரும் என்ன நினைப்போம் அப்படின்னா, ஒருவேளை கண்ணகி அவங்கள பேஸ் பண்ண படமா, அவங்க சம்மந்தப்பட்ட படமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். கிடையவே கிடையாது. கண்ணகிங்கிறது இங்கே ஒரு 4 பொண்ணுகளோட கதாபாத்திரம். ஸோ அவங்களோட கேரக்டரோட ஃபஸ்ட் லெட்டர் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் கண்ணகி. இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்க 4 பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா, அம்மு அபிராமி, வித்யா பிரதீப், ஷாலின் சோயா, கீர்த்தி பாண்டியன். இந்த படத்தில் வேறு யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயில்சாமி, மௌனிகா, வெற்றி விஜய், இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. இதில் முக்கியமாக இந்த படத்தோட டேரக்டர் யஷ்வந்த் கிஷோரும் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ஓகே, இந்த படத்தோட கதை இப்போ என்னென்னு பார்க்கலாம். மொத்தம் 4 பொண்ணுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை. ஃபஸ்ட்டு இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிற கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா அம்மு அபிராமி, அதாவது கலை அவங்களோட கேரக்டர் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களோட அப்பா அம்மாவை வந்து மயில்சாமி, மௌனிகா நடிச்சிருக்காங்க. இந்த பொண்ணோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது மாப்பிள்ளை வர்றாங்க போகிறாங்க, மாப்பிள்ளை வர்றாங்க போகிறாங்க, பார்க்குறாங்க. ஆனால் எல்லாத்தையும் இவங்க அம்மா வந்து தட்டி கழிச்சிட்டே இருக்கிறாங்க. மயில்சாமி வந்து இந்த படத்தில் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் நடிச்சிருக்காரு. அவங்க அம்மா வந்து ஒரு ஜாதி வெறி பிடிச்ச அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணாங்க. ஸோ அதனால் தன்னோட ஜாதியில் தான் மாப்பிள்ளை பார்க்கணும், தன்னோட ஜாதியில் இருக்கிற பையனுக்கு தான் தன்னோட பொண்ணை கொடுக்குன்னு நினைக்கிறாங்க. அட் த சேம் டைம் அந்த பையன் வந்து நல்ல வசதியானவனாக இருக்கணும். அம்மு அபிராமி வந்து பொண்ணு பார்க்க வராங்க, அவங்க எல்லாரையும் தட்டி கழிச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பல வருஷம் போய்கிட்டே இருக்குது. பொண்ணு வர்ற மாப்பிள்ளையெல்லாம் பார்க்குறாங்க. எத்தனை மாப்பிள்ளை வராங்களோ அத்தனை மாப்பிள்ளைக்கு அவங்க ஒரு செடி நட்டு வைக்கிறாங்க. அதை பார்த்தாலே ஒரு தோட்டமே அந்த படத்தில் நமக்கு தெரியுது. கடைசியில் இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இவங்களோட கதை. இன்னொருத்தவங்களோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வித்யா பிரதீப். இவங்களோட கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குற ஒரு ஹஸ்பண்டுக்கிட்டேருந்து தனக்கு டைவர்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் போய் வாதாடுறாங்க. ஸோ எதுக்காக இவங்க டைவர்ஸ், அவங்க ஏன் டைவர்ஸ் கேட்குறாங்க, இவங்க ஏன் டைவர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம படம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம சொன்னோம்னா அது ரிவீல் ஆயிரும். இவங்களோட கேஸ் எடுத்து நடத்தக்கூடிய வக்கீலாக வெற்றி விஜய் வராரு. அவர் இவங்களுக்காக கேஸ் வாதாடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் ஒரு லவ் உள்ள கனெக்ட் ஆகுது. கடைசியில் இவங்க வந்து டைவர்ஸ் கொடுத்தாங்களா, இல்லை இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணாங்களா, இல்லை இவங்களுக்கு என்ன தான் ஆகுது அப்படிங்கிறது இவங்களோட ஒரு ஸ்டோரியாக போயிட்டுருக்கு. அடுத்ததாக ஷாலின் சோயா, அவங்களோட ஸ்டோரி தான். அதில் இவங்களோட கேரக்டர் வந்து நதி. இவங்க எப்படி அப்படின்னா, அதாவது கல்யாணத்து மேலே நம்பிக்கை இல்லை, லவ் மேலே நம்பிக்கை இல்லை, ஒரு யார் கூட வேணுமா எங்கே வேணுமா போய்க்கலாம், லிவிங் டுகெதராக இருந்துக்கலாம், சரக்கு அடிக்கலாம், தண்ணி அடிக்கலாம், தம் அடிக்கலாம், கஞ்சா அடிக்கலாம், யாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃபெமினிசம் மாதிரியும் காட்டுறாங்க. பட் அதை தாண்டி வேறு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. கடைசியில் ஒரு பையன் கூட இவங்க லிவிங் டுகெதரில் இருக்கிறாங்க. அந்த பையன் ப்ரொப்போஸ் பண்ணுறான். அந்த ப்ரொப்போஸை இவங்க ஏற்றுக்கிட்டாங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா, அடுத்து இவங்களோட வாழ்க்கை எப்படி போகுது அப்படிங்கிறத இவங்களோட கதையாக இருக்குது. அடுத்தது கீர்த்தி பாண்டியன். இவங்களோட நேம் வந்து, இந்த கேரக்டரோட நேம் வந்து கீதா. இவங்களோட கேரக்டர் மட்டும் இந்த படத்தில் நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸான கேரக்டர் ஆகும். என்ன காரணம்னா, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க கூட இவங்க லிவிங் டுகெதரில் இருந்து கர்ப்பமாகறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரில. பட் ஸ்டார்டிங்கில் என்னென்னா, இவங்க கர்ப்பமாக இருக்காங்க, இந்த கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காக இவங்க 2 பேரும் போராடுறாங்க. இவங்க 2 பேரும் கடைசி அந்த கர்ப்பத்தை கலைச்சாங்களா இல்லையா, இவங்க 2 பேரோட கதை என்ன அப்படிங்கிறது இந்த கிளைமேக்ஸில் தெரிய வரும். இந்த 4 பேரோட கதையுமே நம்மளால் கெஸ் பண்ண முடிஞ்சிருது. ஸ்டார்டிங்கில் ஒரு ஆடியன்ஸாக நம்ம படம் பார்க்கும்போதே நம்மளால் ஈஸியாக கெஸ் பண்ண முடிஞ்சிருது. அது வந்து ஒரு கதையோட பெரிய மைனஸ்ன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு கதை விறுவிறுப்பாக போகணும், இன்டர்வலுக்கு அப்புறம் நம்ம இப்படி நினச்சிட்டு இருப்போம். பட் அதை வந்து மாற்றணும் இல்லையா. பட் நம்ம காலங்காலமாக பார்த்த ஒரு கதையை வந்து இவங்க 4 ஸ்டோரியாக பிரித்து ப்ளே பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருது இவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. இதில் வந்து மயில்சாமி வந்து ஒரு நல்ல ஃபாதராக வாழ்ந்துருக்காருன்னு தான் சொல்லணும். இதில் பெஸ்ட்டு இந்த மொத்த கதையிலும் ரொம்ப பெஸ்ட்டாக நடித்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌனிகா, மயில்சாமி. ஸோ 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். பட் இவங்க 2 பேருக்கு செட் ஆகாத மாதிரியே போகும். இவர் ஒரு கம்யூனிஸ்ட், இவங்க வந்து ஒரு ஜாதி வெறி பிடிச்ச ஒரு அம்மா. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே எப்படி போகுது, அதுக்கப்புறம் ஒரு அப்பாவா அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாரு, அப்பாவா அம்மு அபிராமி கிட்ட எப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த கான்வர்சேஷன்லாம் சூப்பராக போகும். ஸோ உண்மையிலே டயலாக்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தோட டைரக்டர் இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டுருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடிய ஒரு ஸ்க்ரீன் பிளேயை வந்து கஷ்டப்பட்டு ஒரு படமாக்கியிருக்காரு. ஸோ ஆடியன்ஸாக நம்மளால் தேட்டரில் கொஞ்சம் நேரம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உட்கார முடியல, அதுதான் உண்மை. அதாவது இந்த படத்தில் வந்து நம்ம ஒவ்வொரு கேரக்டரையும் கெஸ் பண்ண முடியும்னு சொன்னேன். பட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் நம்மளால் கெஸ் பண்ண முடியல. அதாவது ட்விஸ்ட் இருக்குது, இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் இருக்குது. நம்ம ஒவ்வொரு கேரக்டரையும் ஒவ்வொன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் அதுதான் நடந்திருக்கும்.
ஆனால் அதை தாண்டி இந்த படத்தோட கிளைமேக்ஸில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு டைரக்டர் வச்சுருக்காரு. ஸோ அதுக்கு ஒரு பெரிய சல்யூட் கொடுக்கலாம். வித்யா பிரதீப் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜில் தான் லவ் பண்ணுற பையனோட அம்மா வந்து உட்காந்து பேசியிருக்கும்போது அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் அருமையாக இருந்துச்சு. அதாவது சூப்பர். அதாவது நமக்கே அந்த இடத்துல ஒரு ஃபீல் வந்துடும். ஒரு பொண்ணோட லைஃப் அந்த இடத்துல அந்த ஸ்டேஜில் அப்படி நிற்கும் போதில் என்ன அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் பார்க்கும்போது நமக்கே ஒரு சில பேர் அழுகு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் அந்த இடத்துல, அந்த மாதிரி ஒரு ஆக்டிங், அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் யஷ்வந்த், அவரும் கீர்த்தி பாண்டியன், அவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் பார்க்கும்போது நமக்கு சில சமயம் இரிட்டேஜாக இருக்கும். இவன் ஏன் உம்முன்னு இருக்கான், அந்த பொண்ணு ஏன் மூடியாக இருக்குது, அந்த பொண்ணோட காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா ஏதோ மார்ச்சுவரிலேருந்து வந்த ஒரு காஸ்டியூம் போட்டு அந்த மாதிரியே இருக்கும். அது வந்து கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் போனால் கூட ஒரு மாதிரி பைத்தியக்காரி மாதிரி ஒரு முடியை விரித்து போட்டு கொஞ்சம் கரெக்டு தான். அவங்க சோகமாக இருக்காங்க, கரெக்டு. சோகமாக இருக்கிறத இப்படி தான் காட்டணும்னு அவசியம் இல்லையே. இன்னும் கொஞ்சம் மாற்றிருக்கலாம். அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் அவங்களுடைய காஸ்டியூமில் கொஞ்சம் மாற்றிருக்கலாம். ஸோ அதை கொஞ்சம் டைரக்டர் தவிர்த்துருக்கலாம். மற்றபடி கண்ணகி ஒன் டைம் வாட்சபிள் மூவி. பட் இங்கே எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரில.